புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு கெடுவதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தான் முக்கிய காரணம் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்ட ஒழுங்கு கெடுவதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தான் முக்கிய காரணம் என்றார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ரவுடிகளை வளர்த்து விடுகிறார். கடந்த ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பாக இருந்தனர். ஆனால் தற்போது சீர்கெட்டு உள்ளது. மக்கள் நிம்மதியாக வாழ முடியாத நிலை தற்போது உள்ளது. ஆட்சியாளர்களை நம்பாமல் ஆளுநர் மற்றும் காவல்துறை தலைவர் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். கடந்த காங்கிரஸ் ஆட்சியை குறை கூற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அருகதை கிடையாது. நோயாளிகளின் உறவினர்கள் மருத்துவர்கள் தாக்குவதால் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அரசு கொடுக்க வேண்டும். பாலிஷ் செய்யப்பட்டு தரமில்லாத அரிசி தீபாவளிக்கு வழங்கப்பட்டுள்ளது. கட்சி தலைமை உத்தரவிட்டால் எந்த தொகுதியிலும் போட்டியிட தயார் என அவர் தெரிவித்தார்.